வெல்கம் டு another எபிசோட் ஆன் சென்னை திண்ணை. இந்த வீடியோவில் உலகத்திலேயே சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு அழைக்கப்படுற S-400 ட்ரையம்ப் மிசைல் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது எதிரி நாட்டு போர் விமானங்கள், க்ரூஸ் மிசைல்ஸ் மற்றும் ஆளில்லா விமானங்கள் கிட்டேருந்து நம்ம நாடோட வான்வழியை பாதுகாத்து கொள்ள பயன்படுத்துகிற சிஸ்டம். இந்த S-400 நவம்பர் 2021 இந்திய விமானப்படையில் இணைய போகுது. இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு மாஸ்னா, இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ் உடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், அதாவது முப்படைகளுக்கும் தளபதியான ஜெனரல் பிபின் ராவத் S-400 இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இணைந்துட்டா மொத்த இந்திய வான்வழியும் பாதுகாப்பு அரண்குள்ளே வந்துட்டோம்னு, அதனால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மேலும் ரஃபேல் ஃபைட்டர் பிளேனை வாங்குவதை இப்போதைக்கு தள்ளி போடலாம்னு சொல்லியிருக்காரு. இந்த S-400 ரஷ்ய நாட்டுடைய அல்மஸ் ஆன்டே என்ற கம்பெனி வடிவமைச்சிருக்காங்க. அக்டோபர் 2016 நடந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சுமார் 40,000 கோடி ரூபாய்க்கு இன்டர் கவர்மெண்டல் அக்ரிமெண்ட் மூலமாக 5 ரெஜிமெண்ட் வாங்குறதுக்கு கையெழுத்து ஒப்பந்தம் ஆனது. இந்த ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து S-400 வாங்கக்கூடாது என்றும், அதுக்கு பதில் அமெரிக்காவுடைய பேட்ரியாட் PAC-3 தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. மீறி வாங்கினா கேட்ஸான்னு அழைக்கப்படுற கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட் இந்தியா மீது பாயும்னு சொல்லியிருந்தாங்க. S-400 வாங்கின துருக்கி மற்றும் சீனா மீது இந்த சாங்ஷனை அமெரிக்கா ஏற்கனவே போட்டிருக்காங்க. ஆனால் இந்தியா இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் S-400 வாங்குவதற்கு ஒப்பந்தம் கையெழுத்திட்டாங்க. ஏன்னா இந்த S-400 அவ்வளோ அட்வான்ஸ்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஒரு மிசைல் சிஸ்டமில் மெயினாக 2 விஷயம் இருக்குது. முதலாவதாக ஏவுகணை லான்ச்சர், இரண்டாவதாக ரேடார் சிஸ்டம். S-400 ஏவுகணையை பற்றி இப்போ பார்ப்போம். மொத்தம் S-400 4 வகையான மிசைல் சிஸ்டம் இருக்குது. முதலாவதாக 40 N6Eன்னு 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள மிசைல் சிஸ்டம். ஆமாங்க, நீங்கள் கேட்டது உண்மைதான். இதுதான் இந்த S-400 மிசைல் சிஸ்டமோடைய ஸ்பெஷாலிட்டி. இரண்டாவதாக 48 N6Eன்னு அழைக்கப்படுற 250 கிலோமீட்டர் ரேஞ்ச் உடைய மிசைல் இருக்குது. மூன்றாவதாக 9M96E2 120 கிலோமீட்டர் ரேஞ்சும், 9M96Eன்னு 40 கிலோமீட்டர் ரேஞ்ச் மிசைலும் இருக்குது. ஒரு சிஸ்டமில் எதுக்காக டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் மிசைல் வச்சுருக்காங்கன்னா, லேயர்ட் ப்ரொடெக்ஷன்னு அழைக்கப்படுற ஸ்ட்ராட்டஜிக்காக. ஒரு இடத்த தாக்கி அழிக்க எதிரி உடைய விமானம் வருதுன்னா முதல்ல ஃபஸ்ட்டு லேயரில் இருக்கிற 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள 40 N6E மிசைலை தாண்டி வரணும். அதுவே வர ஃபைட்டர் பிளேனுக்கு ரொம்ப கஷ்டம். ஒருவேளை முதல் பாதுகாப்பு அரணை எஸ்கேப் ஆகிட்டா இரண்டாவது லேயர் மிசைலான 48 N6 மிசைலை எதிர்கொள்ளணும். இதோட ரேஞ்ச் 250 கிலோமீட்டர். இந்த மாதிரி மொத்தம் 4 அடுக்குகள் கொண்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் S-400. இந்தியாவோட S-400 மிசைல் சிஸ்டமில் 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள 40 N6E மிசைலும், 250 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள 48 N6E மிசைலும் தான் மெயினாக இருக்கும். ஏன்னா இந்தியா இஸ்ரேலோட சேர்ந்து 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள பராக் 8 மிசைல்னும் ஏற்கனவே ப்ரொடக்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் 4வது லேயராக ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்தியா 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள மிசைலும் 250 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள மிசைலையும் தான் மெயினாக பயன்படுத்த போகிறாங்க. 40 N6E மிசைலோடைய ரேஞ்ச் சுமார் 400 கிலோமீட்டர். இந்த மிசைல் மேக்ஸிமம் 30 கிலோமீட்டர் ஹைட் உயரம் வரை பறந்து, அதுக்கப்புறம் மிசைலில் இருக்கிற ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் ஹெட்டை வச்சு இண்டிபெண்ட்டாக சர்ச் அண்ட் ட்ராக் மோடுக்கு போயிடும். எதிரி விமானத்தை ஐடென்டிஃபை பண்ணி 400 கிலோமீட்டர் தூரத்திலேயே அழிச்சிடும். கற்பனை பண்ணி பாருங்கள், பாகிஸ்தானுடைய லாகூர் ஏர்பேஸ்லேருந்து F-16 ஃபைட்டர் பிளேன் டேக் ஆஃப் ஆனாலே போதும், நம்ம S-400 பிளேனை ஐடென்டிஃபை பண்ணி தாக்கி அழிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் பிலோ த ஹாரிசன்னு சொல்கிற ரேடார் ஹாரிசனில் இருந்து தப்பிக்கிறதுக்காக ஃபைட்டர் பிளேன்ஸ்
மலை குன்றுகளுக்குள் நடுவில் பூந்து பறந்து செல்லும். S-400 40 N6E மிசைல் 30 கிலோமீட்டர் உயரத்துக்கு போய் இலக்கை தேடுறதுனால 400 கிலோமீட்டர் தூரத்திலேயே டார்கெட்டை அழிச்சிடும். பலகோட் மாதிரி மீண்டும் ஒரு சம்பவம் நடந்தால் பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் இனி எதிர்த்தாக்குதல் நடத்துவது முற்றிலும் முடியாத காரியமாகிவிடும். இந்தியா உடைய மேற்கு வான்பகுதி எப்பவுமே இனி பாதுகாப்பு அரங்குக்குள்ளே வந்துடும். இதுதான் இந்த S-400 மிகவும் சிறப்பான அம்சம். இதுவரைக்கும் S-400 ஏவுகணை பற்றி பார்த்தோம். இப்போது ரேடார் சிஸ்டம்னு அழைக்கப்படுற எதிரி விமானங்களை வானில் தேடி கண்டுபிடிக்கும் டெக்னாலஜியை பற்றி பார்ப்போம். நம்ம இதுவரைக்கும் பார்த்த மிசைலுக்கு எதிரி போர் விமானத்தை தாக்கி அழிப்பது தான் வேலை. ஆனால் இந்த எதிரி விமானம் நம்ம வான்வழியில் வருதான்னும் அது எவ்வளோ தூரத்துலேயும் மற்றும் உயரத்துலேயும் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் ரேடாருடைய வேலை. மொத்தம் S-400 3 வகையான ரேடார் சிஸ்டம் இருக்குது. முதலாவதாக 91 N6Eன்னு அழைக்கப்படுற ரேடார் காம்ப்ளெக்ஸ், இரண்டாவதாக 92 N6Eன்னு அழைக்கப்படுற மல்டி ஃபங்க்ஷனல் ரேடார் மற்றும் மூன்றாவதாக ப்ராட்டிவிக் GE ஆன்டி ஸ்டெல்த் ரேடார் இருக்குது. 91 N6E என்றது 600 கிலோமீட்டர் தூரம் வரை வான்வழியில் விமானங்களை துல்லியமாக ஸ்கேன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிடும். ஒன்ஸ் எதிரி விமானம் ஐடென்டிஃபை பண்ண உடனே 92 N6E மல்டி ஃபங்க்ஷனல் ரேடார் இந்த விமானத்துடைய தூரத்தையும் உயரத்தையும் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ரேடாரில் IFFன்னு அழைக்கப்படுற ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ என்ற சிஸ்டம் இருக்குது. இதன் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஆப்ஜெக்ட் எதிரி நாட்டு விமானமா அல்லது நம்ம இந்திய விமானப்படையோட ஃப்ரெண்ட்லி விமானமானு துல்லியமாக ஐடென்டிஃபை பண்ணிடும். மூன்றாவதாக ப்ராட்விக் GE ஆன்டி ஸ்டெல்த் ரேடார் இருக்குது. இந்த ரேடார் மூலமாக மிகவும் குறைந்த ரேடார் கிராஸ் செக்ஷனுடைய 5வது தலைமுறை ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். எடுத்துக்காட்டுக்கு சீனாவுடைய J-20 மற்றும் ஷென்யாங் FC-31 போன்ற 5th ஜென்ரேஷன்னு அழைக்கப்படுற போர் விமானங்களை கண்டுபிடிச்சிடும். இதோடைய ரேஞ்ச் சுமார் 400 கிலோமீட்டர். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ மிகவும் முக்கியமான ஒரு சிஸ்டம். 2019 நடந்த பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக்கின் போது பாகிஸ்தான் இந்திய விமானப்படையோட கம்யூனிகேஷன் சிஸ்டமை ஜாம் பண்ணிட்டாங்க. அதனால் ஏற்பட்ட குழப்பத்தில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய MI-17 ரக ஹெலிகாப்டர் ஸ்ரீநகர் விமானப்படை தளத்தை நோக்கி 6 அதிகாரிகளோட போயிட்டு இருந்தபோது ஸ்ரீநகர் ஏர்பேஸில் இருந்த ஷார்ட் ரேஞ்ச் ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம ஹெலிகாப்டரை நம்ம இந்திய விமானப்படையே தவறுதலாக சுட்டு வீழ்த்திட்டாங்க. இந்த சோக சம்பவத்தில் 6 அதிகாரிகளும் உயிரிழந்துட்டாங்க. இதை போன்ற சம்பவங்களை தவிர்ப்பது தான் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ உடைய சிறப்பு அம்சம். S-400 ரேடார் சிஸ்டம் சேகரித்த மொத்த தகவலையும் 30K6E அட்மினிஸ்ட்ரேஷன்னு அழைக்கப்படுற கட்டுப்பாட்டு அமைப்புக்கு அனுப்பிடும். இங்கே டேட்டா ப்ராசஸ் ஆகி சரியான தருணத்தில் எந்த மிசைல் எப்போ லான்ச் பண்ணணும்னு கணக்கிடப்படுது. இந்த 30K6E அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் மூலமாக 8 பெட்டாலியன் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு பெட்டாலியனில் கிட்டத்தட்ட 9 மிசைல் லான்ச்சர்களும் 120 மிசைல்களும் இருக்கும். S-400 சிஸ்டம் இந்திய விமானப்படையில் இணைவது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாகவே பார்க்கப்படுது. அமெரிக்காவும் இந்தியாவை ஏஷியாவில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக கன்சிடர் பண்ணுறதால ஆசியாவில் சீனாவுக்கு எதிரான ஒரு துருப்புச்சீட்டாக கருதுறதுனாலையும் இந்தியா S-400 வாங்குவதை அமெரிக்காவும் முதல்ல எதிர்த்தாலும் இப்போது அதுக்கு ஆதரவு தெரிவித்து தான் ஆகணும். மேலும் இது போன்ற டிஃபென்ஸ் தொடர்பான செய்திகளுக்கு சென்னை திண்ணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் எண்ணத்தை கமெண்ட்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.